டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். மேஷ ராசியினருக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். மே 1, 2024 உங்களுடைய ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபராசிக்குள்ளார குரு என்ட்ராகிறார். இது உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு உங்களோட குரு போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். மிக மிக அற்புதமான காலகட்டம், பொன்னான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு நிகழ்ந்த சனி கிரக பயிற்சியுமே சாதகமான இடத்துல இருக்கிறது ஒரு லட்டுன்னா இது 2வது லட்டு. 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கவே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அதற்கான அமோகமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். குரு இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் லைஃப்பில் அனைத்து விதமான பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு வாங்கி தரப்போகிறார். உண்மையிலே இந்த வருட இறுதியில், அதாவது மே 2025 ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏன்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். தனம் அப்படின்னா செல்வம், பணம். வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை இருப்பது சமுதாயத்தில். குடும்ப உயர்வுகள். இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேணும்? இது அனைத்துமே குரு உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். யாரெல்லாம் ஃபாரின் ட்ராவல்ஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே உகந்த நேரத்தில் கிடைக்கும். இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே பொருந்தும். யாராச்சும் அப்ராடில் போய் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த தேர்வுகள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி போவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிதமிஞ்சிய வருமானங்கள்ங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. வருமானங்கள் அதிகம் வரும் பொழுது நம்ம சில பேர் நிதானத்தோட மிக அற்புதமாக சேமிப்பாங்க. சில பேருக்கு அந்த நிதானம் இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ நம்ம அத்தியாவசியமான செலவுகளை நீக்கிட்டு ரொம்ப அதிகப்படியான ஊதாரித்தனமான செலவுகள் செய்யும்போது தேவைப்படக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு அந்த வருமானம் கை கொடுக்காம போயிடும். அதில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம்னு சொல்லியிருக்கேன். நிறைய பொருள் வருவாய் வரப்போகுது. இது எல்லாத்தையும் மிக சரியாக நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது உறுதியாக நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். குருவுக்கு எப்போதுமே தான் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வருடம், இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த வருடம் உங்களுடைய 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் அவர் பார்க்க போகிறார். 6ங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஏற்கனவே ஏதாச்சும் கடன் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு உருவாக்கி தரப்போகுது. அதே போல் தொழில் வாய்ப்புகள் 8, 10 இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் பண வருவாய் அதிகப்படியாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய இப்போ ஜாப் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் பதவி உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிச்சயமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். பிஸ்னஸ் லைனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக பொருளை ஈட்டக்கூடிய வேறு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கான வாய்ப்புங்கிறது தேடி வரும். நீங்கள் யாரையுமே தேடி போக வேண்டாம். உங்களை தேடி இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு அமைவது, வண்டி வாகனங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு ட்ரீம் மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும், ஒரு அற்புதமான ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நினைவாக போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார வருவாய் மட்டும் இல்லை, ஸ்டேட்டஸ் உயர்வே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். அதுலேயும்
ரொம்ப ரொம்ப குறிப்பாக நீங்கள் வந்து மேஷராசினர் இறைவனுக்கு வந்து நம்ம சிரம காலங்களில் மட்டும்தான் வந்து நம்ம அவர் நாடி போகணுங்கிறது கிடையாது. நல்ல காலங்கள்லேயும் இறைவனிடம் நாடி சென்று நம்ம வந்து நன்றிகளை தெரிவிக்கலாம். அப்படி நீங்கள் செல்லக்கூடிய இடமாக இருக்குது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். முருகனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீங்கள் இப்போவே நன்றி சொல்ல வேண்டிய காலகட்டமாக இது இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சிரமங்களை விட்டு வெளியில் வந்து நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கை உயரப்போகக்கூடிய காலமாக இது அமையுது. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செவ்வாய்க்குரிய 9ஆம் எண் 9, 27 இந்த 2 எண்களை வந்து நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் வாகன எண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோன் புது நம்பர் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வுக்கு அதுவுமே காரணமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 2024 1 மே உங்கள் வாழ்க்கையில் குரு வந்து விளக்கேற்றி வைக்க வருகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் குரு வந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்வது அப்படிங்கிறத விட உங்களுடைய 5, 7, 9ஆம் இடங்களை அவர் பார்வை செய்ய போகிறார். குருவுக்கு எப்போதுமே தான் நின்ற இடத்தை விட பார்வை பலம் வந்து ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 5ங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு. அதே போல் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன யோகம் வேணும்? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லா விஷயங்களும் எடுத்த காரியங்கள் நிச்சயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து குழந்தை பேர் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீர்கள். அதே போல் திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டு ரொம்ப நாள் காலதாமதமாகி இருந்த ரிஷபராசினருக்கு இந்த வருட இறுதிக்குள்ளார உங்களுடைய மனதிற்கு விரும்பிய அளவுக்கே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமைந்து நல்ல வாழ்க்கையும் துவங்கக்கூடிய வாய்ப்பை வந்து குரு பகவான் அமைத்து தர காத்திருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணிய கணக்குங்கிறது எல்லா நேரங்கள்லையும் கை கொடுத்துடாது. அதற்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது இப்போ உங்களுக்கு வரவே செய்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு வியாபார ரீதியான உயர்வுகள் அப்படிங்கிறதும் இருக்கவே போகுது. யாரெல்லாம் வந்து உத்தியோக உயர்வுக்காக காத்திருந்தீங்களோ, ஒரு பதவி உயர்வு நமக்கு கிடைச்சிடாதான்னு காத்திருந்தீங்களோ, அவங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் யாரெல்லாம் வந்து படிப்பை வந்து நம்ம அப்ராடில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு படி மேலே நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷனை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இவ்வளோ நாள் முயன்றிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சில காரணங்களால் அந்த ஃபாரின்கான ஸ்டடீஸில் நீங்கள் வந்து அந்த போட்டி தேர்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது விசா கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கும். நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது தேவையில்லாத வாக்குவாதங்களை உண்டு பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கும்போது முடிந்தவரை நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபேஸுக்குள்ளார நம்ம நுழையும் போது நம்ம வந்து தாழ்த்திக்கணும். நம்ம வந்து ஒரு கிளியர் மைண்டோடு வச்சுக்கணும். ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் தயவு செய்து பில்டு பண்ணிக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதே போல் செலவுகள் ஒரு பக்கம் வந்து சுப செலவுகளாக வரும் தான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திருமணம் போன்ற வைபவங்கள்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம் தான். அதற்காக மிக அதிகப்படியாக கடன் வாங்கி செலவு பண்ணுவதை தவிர்த்து கொள்ளணும். ஸோ என்னதான் சுப செலவுகள்னாலும் ஆத்திர போட்டாலும் அளந்து போடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ கவனமாக செலவுகளையும் பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஒரு வருட காலங்கிறது 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதுங்கிறது மிகப்பெரிய யோகம். மாபெரும் ஒரு
பொற்காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செவ்வாய்க்குரிய 9ஆம் எண் 927. இந்த 2 எண்களை வந்து நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிட்டு வாங்க. இதை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் வாகன எண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோன் புது நம்பர் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வுக்கு அதுவுமே காரணமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். மிதுன ராசிக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி 1 மே 2024 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத விலாவாரியாக நம்ம பார்ப்போம். உங்களை பொறுத்த அளவுக்கு குரு வந்து இப்போ 12ஆம் இடத்திற்கு வராரு. இது மறைவு ஸ்தானம். சில பேர் வந்து பயமுறுத்தி இருப்பாங்க, அந்தளவுக்கு சாதகம் இல்லாத இடம் இது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, குருவுக்கு அவர் நிற்கக்கூடிய இடத்தை விட பார்வை பலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அது எவ்வளோ ஜூனியர் அஸ்ட்ராலஜர்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் மோஸ்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லா அனுபவம் சார்ந்த ஜோதிடர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து மறுக்கவே முடியாது. குருவுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அதுவும் இந்த தடவை வந்து அவர் உங்களுடைய கேந்திர ஸ்தானமான 4ஆம் வீட்டை அவர் வந்து பார்க்க போகிறார். அதே போல் 6ஆம் வீட்டை பார்க்க போகிறார், 8ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடங்கள். உங்களுக்கு சுகத்தை வந்து கொடுக்கக்கூடிய இடம் 4. அந்த இடத்துல குருவுடைய பார்வையே பதிய போகுது. அதே போல் 6ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கான கடன் சிக்கல்களை தீர்த்து, ஏற்கனவே அதிகமான வட்டிக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 6ஆம் இட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான வட்டியில், இன்னும் சொல்லப்போனால் வட்டியே இல்லாமல் கூட யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாகவும் அதனை வந்து உங்களை காப்பாற்றிவிடும். ஸோ ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு, ஏதாச்சும் வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் பலன் கொடுக்காமல் இருந்த இடத்துல இப்போ உங்களுடைய வைத்திய முறையை நீங்கள் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. உங்களுடைய ஆயுள் பாகம் அப்படிங்கிறது காப்பாற்றப்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தரிப்பு செய்யலாம். அதே போல் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்பு எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்கிறத சொல்லலாம். மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பெருமாள் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து சென்று வரலாம். குறிப்பாக திருப்பதி போன்ற க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் பாசிட்டிவிட்டியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி தான் குரு. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு அற்புதமான இடங்களுக்கு சொந்தக்காரரான குரு இப்போ இந்த பயிற்சி காலகட்டத்தில் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பலப்படுவதனால் நீங்கள் இவ்வளோ நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு ட்ரீம் கார் ஒன்று, அது உங்களுக்கு இப்போ அமையும். இவ்வளோ நாள் வந்து என்னென்னமோ செய்திருப்பீங்க, ஒரு பிஸ்னஸில் ஒரு ஃபோக்கஸ்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அதில் ப்ராஃபிட் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க, வாய்ப்பு கூடி வந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், மிக சரியாக உங்களுக்கு நீங்கள் எண்ணிய வண்ணம் ஒரு வியாபாரத்தை துவங்க முடியும். என்ன காரணம்னா குருவுடைய பார்வை பலம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய சுகஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறார். சுகஸ்தானத்தில் குருவுடைய அந்த தீட்சண்யமான பார்வை விழும்போது என்ன ஆகும், எதெல்லாம் நீங்கள் வந்து ஆசைப்பட்டு அடையணும்னு நினைத்தீங்களோ அந்த கோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக அமையும், மெட்டீரியலைஸ் ஆகும். உங்களுடைய ட்ரீம் வந்து இவ்வளோ நாள் கனவு வந்து கனவாக மட்டுமே இருந்த விஷயங்கள் இப்போ வந்து நினைவாகும். அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களையும் நீங்கள் துணை கொள்ளுங்கள். 5, 14, 23 இந்த 3 எண்களுமே புதனுக்கான எண்கள். புதன்கிற கிரகமே பொதுவாக அறிவுக்கான கிரகம். நீங்கள்லாம் வந்து ஒரு வகையில் வந்து அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இந்த காலத்தில் வந்து அறிவை கொண்டு எவ்வளோ பெரிய உயரத்தை வேணாலும் அடைய முடியும். ஸோ அந்த அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக ஆதிக்கத்தில் தான் நீங்கள் வந்து இருக்கவே செய்கிறீங்க. ஸோ கூடுதலாக இப்போ நான் சொன்ன இந்த 5, 14, 23 நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் வந்து ஒரு மென்டல் கிளாரிட்டிங்கிறது இருக்கும். இந்த எண்களை சார்ந்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள்ங்கிறது
காலாகாலத்திற்கும் நீடிக்கும். அந்த அளவுக்கு நன்மையாக இருக்க போகுது. இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கடகராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். 2024 1 மே நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து உங்கள் கேலண்டரில் குறித்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்க போகுது. என்ன காரணம்னு கேட்டால், சனி வந்து உங்களுக்கு இப்போ அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துல உட்காந்து படாத துன்பத்தை நீங்கள் வந்து பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனை, மூச்சு விடவே சிரமப்படக்கூடிய அளவுக்கு வந்து சிரமங்கள் நிறைய கடகராசினருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் வந்துடாதா அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்குது உங்கள் மனம். உண்மையிலே சொல்கிறேன், குரு வந்து தான் யாருங்கிறத உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2024 சந்தோஷமாக நினைவு கூறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுன்னு சொன்னால் இது நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலைங்க, உண்மையிலே சொல்கிறேன். உங்களுக்கு இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் வேணாலும் இருக்கட்டுமே, இது எல்லாத்தையும் விட்டு நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வராரு. நிச்சயம் வந்து இது ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். காரணம் என்னென்னா, 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு உங்களுடைய 3ஆம் வீட்டையுமே பார்க்கிறார். 3ஆம் வீடுங்கிறது என்ன? இப்போ நான் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள், அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கலாம், சொத்து தகராறாக இருக்கலாம், பணங்காசு இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து சூரியனை கண்ட பனி போல் மறைய போகுது. குரு வந்து அந்த இடத்தையே பார்வை செய்ய போகிறார். அதற்கு மேலே என்ன வேணும்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அந்த அளவுக்கு ஒரு மிக அற்புதமான காலகட்டம். அதோடு இல்லாமல் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுக்கும் போது தான் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து வாரிசு உருவாகிறது. அதுவும் வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான ஃப்யூச்சரோட அந்த குழந்தையுடைய வாழ்க்கைங்கிறது அமையும். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக உங்கள் குடும்பத்தில் ஏங்கிட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னா இப்போ அது எல்லாமே பலிக்கும். அதுவும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமுள்ள குழந்தையாக இருக்கும். அந்த கிராஸ்பிங் பவரோடு இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். கற்பூர புத்தியோடு இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். ஏன்னா பிரகஸ்பதி அப்படிங்கிறவரே அறிவுக்கானவர். அறிவுக்கும் மேலான ஞானத்திற்கான அதிபதி குருங்கிறவர். அதே போல் 7ஆம் வீட்டையும் அவர் பார்வை செய்கிறார். இவ்வளோ நாள் வந்து திருமணம் அமையாமல் தட்டி போன உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அவங்க வந்து கடகராசினராக இருந்தால் இப்போ வந்து மன மகிழ்வை தரக்கூடிய அந்தஸ்து மிக்க ஒரு வரன் அமையும். அவங்களுமே வந்து குடும்பத்திற்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணைங்கிறது கிடைத்து மனமகிழக்கூடிய ஒரு தன்மையை குரு வந்து கொடுப்பார். எப்போதுமே வந்து ஒரு குடும்பம் நல்லா அமையணும், ஒரு கல்யாணம்லாம் கூடி வரணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு அது கிடைக்குதுங்க. சில பேர் வந்து நானே வந்து கஷ்டத்தில் இருக்கேன், நானே வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன், எனக்கு எப்படி சார் ஃபேமிலி அமையும்னு கேட்டிங்கன்னா இப்போ அமையும். சில நேரங்களில் அந்த கால சூழ்நிலைகள் கூடி வரும் பொழுது உங்களுக்கு வந்து பொருள் வருவாயோட ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். நிச்சயம் வந்து இந்த நான் முன்னாடி சொன்னது மிகையல்ல, 2024 முழுமைக்குமே அதே மாதிரி 2025 மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கணும். சந்திரனுக்குரிய ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு முறை சந்திரனுக்கான க்ஷேத்திரங்களாக கருதப்படக்கூடிய திங்களூர், அதே போல் திருப்பதி ஸ்தலம், இந்த 2 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடம் உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். இன்னும் சொல்லப்போனால் இதை நான் பரிகாரமாக கூட சொல்லலை, நீங்கள் போய் நன்றி செலுத்திட்டு வாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேன்மை தரக்கூடிய ஒரு இடங்களுக்கு இப்போ குரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன். 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவால் உங்களுக்கு வீடு அமையும், வாகனம் அமையும், அதுவும் வந்து நீங்கள் விரும்பியபடியே அமையும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வந்து வேறு வழி இல்லை, சமுதாயத்தில் எல்லோரும் போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குறைந்த விலைக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை போய் வாங்குவாங்க. அது தேவையே இல்லை.
உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு வீடு அமைதா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் அது அமையும். அதற்கான அனைத்து விதமான பொருளாதார உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. ஏற்கனவே ஏதாச்சும் கடன் சிக்கல்களில் இருக்கீங்கன்னா அது தீரும். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். இந்த காலகட்டத்திலலாம் வந்து சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இவர் உயிர் அவர் கையில், அவர் உயிர் இவர் கையிலன்னு சொல்லி 2 பேரும் கழுத்தில் கை வச்சிட்டு இருக்கிற லெவலில் இருக்காங்க. அது மாதிரியான முன்பகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அது தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2, 11, 20, 29 இந்த எண்கள் உள்ள வண்டி வாகனங்களோ வீடோ அல்லது ஒரு மொபைல் நம்பரே நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தன்மையை அதிகப்படுத்தும். அதே போல் 7, 16, 25 இந்த எண்களையும் நீங்கள் துணை கொள்ளலாம். இந்த எண்களாலையும் உங்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக உங்களுக்கான குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த 1 மே 2024 அன்னைக்கு உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு அவர் வராரு. 10ஆம் வீடுங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். ஸோ இந்த தொழில்ங்கிறது வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, இது வந்து ஒரு வேளை ஜாபில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான உத்தியோக மேன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கூடுதலாக பொறுப்பும் வந்து சேரும். அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வோட தலைவலியும் வரப்போகுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிகுந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து மாற போகிறீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மையான காலகட்டமாக இது அமையப்போகுது. அதே போல் குருவோடைய நிற்கக்கூடிய அவர் வீட்டை விட பார்க்கக்கூடிய பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதனுடைய தீட்சண்யம், அதனுடைய நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த முறை உங்களுடைய ராசிக்கு அவர் 2 உங்களுடைய குறிப்பாக வந்து குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 இந்த இடங்களில் விழுது. இது 2ஆம் வீடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க, குடும்பம் அமைத்து தருவதற்காக. உண்மையிலே சொல்கிறேன், யாருக்கெல்லாம் திருமண யோகங்கள் இல்லாமல் தட்டி போயிட்டே இருந்துச்சோ இது ஒரு சரியான காலம். இந்த காலகட்டத்தில் முயன்றால் அது நிச்சயம் பலிக்கும். அதே போல் 4ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதுங்கிறது உங்களுக்கான வண்டி வாகனங்களை அமைத்து தரும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து மேம்படுத்தலாம், இன்டீரியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் அது அலங்காரம் பண்ணி கொண்டு போகலாம். இந்த மாதிரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லக்ஸரி சார்ந்த விஷயங்களெல்லாம் அவர் வந்து தருவார். அதே போல் 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு கடன் சிக்கல்கள் எல்லாமே தீரும். ஏற்கனவே வந்து நிறைய வட்டிக்கு வாங்கிட்டு அவஸ்தைப்படுபவராக நீங்கள் இருந்தால் இப்போது அது எல்லாம் அடைபடும். இதெல்லாம் பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக வெளியில் அதிகமான பணம் வாங்கி எடுத்துருப்பாங்க. அது திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இப்போ அதற்கான வருமானம்ங்கிறது வரும். ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். எப்போதுமே வந்து குரு வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் செய்து வைப்பார். எல்லாமே இந்த சினிமா பாட்டில் வர மாதிரி ஒரே பாட்டில் வந்து நான் ஓவர் நைட் ஒபாமா ஆயிடலாம் அப்படிங்கிற கனவு மட்டும் தயவு செய்து வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, முந்தைய காலகட்டத்தில் இருந்த ஃபெயிலியர்ஸை நினைச்சோ அல்லது குழப்பங்களை நினைத்தோ நீங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடக்கூடாது. உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் இருந்தீங்கன்னா குரு வந்து உண்மையிலே வாரி வாரி வழங்கக்கூடிய இடத்திற்கு வராரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்குரிய சிம்மம்ங்கிறது என்ன? உங்களுடைய ராசி அதிபதி யார்? சூரியன். அப்போ சூரியனுக்கான எண்களாக கருதக்கூடிய 1, 10, 19 இந்த எண்களுக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. 28 மட்டும் வேண்டாம். ஸோ தேதிகளாகவும் எடுத்துக்கலாம், இதை நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கலாம். 1, 10, 19 இந்த எண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த எண்களை நீங்கள் வண்டி வாகனங்களுக்கோ வீட்டிற்கோ அல்லது உங்களுடைய புதிதாக ஒரு மொபைல் நம்பர் வாங்குறீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் பொருத்திக்கலாம். ஸோ அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு அமையும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பு லாபம்,
உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடியதை விட இன்னும் ஒரு படி மேலேயே உங்களுக்கு நன்மைகளை அந்த எண்கள் மூலமாகவும் நீங்கள் அடையலாம். ஏன்னா ஒரு பக்கம் நான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் குரு தரப்போகிறாருன்னு சொல்கிறேன். அப்போ இதை வந்து இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதுலேருந்து நமக்கு எனர்ஜி நமக்கு கிடைக்குன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது எண்களை நீங்கள் துணை கொள்ளும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து பெருகும். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து உத்தியோக மேன்மைன்னு ஒரு விஷயம் சொன்னேன், கூடுதல் பொறுப்போடு வரும்னு சொன்னேன். இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும். உங்களுக்கான வியாபார எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வரும். ஆனால் தயவு செய்து அகலக்கால் வச்சிடாதீங்க. அந்த அளவுக்கு அது ஆசையை காண்பிக்கும். நீங்கள் வந்து இன்னொரு பிஸ்னஸ் இதெல்லாம் இந்த லைனில் ஆரம்பித்தா இதுக்கு இப்போ அதற்கான வருவாய் ரொம்ப நல்லா இருக்குது, அதிகப்படியான லாபங்கள் வரும்னு நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு தான் இறங்குவீங்க. இறங்கிறது தவறு இல்லை. ஆனால் ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதில் லாக் ஆகிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை மிக சரியாகவும் முதலீடு செய்துட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய ஒரு வகையில் உங்களை காப்பாற்றும். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது மிக மிக அற்புதமான காலகட்டம். உண்மையிலேயே வந்து இந்த குரு பெயர்ச்சி ஒரு சில ராசிகளுக்கு இந்த தடவை மாபெரும் யோகங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வகையில் அமையுது. அப்படின்னா அதில் உங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு டாப் 5 அல்லது டாப் 4 அல்லது டாப் 3ன்னு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த டாப் 3க்குள்ளார உங்களுடைய ராசியும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வராருங்க. 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்திற்கு குரு வரார். இதை விட ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம்ங்கிறது மறுபடியும் வரணும்னா இன்னொரு 12 வருஷம் 11 வருஷம் நீங்கள் காத்திருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபேஸ்குள்ளார தான் இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னு சொல்லலாம். எப்போதிலிருந்து மே 1 2024 முதல் அடுத்த வருடம் மே மாதம் வரை 2025 மே வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அது கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் குறை வைக்காமல் உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடுபவராக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான அபரிதமான வளர்ச்சியை குரு தர காத்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும். இது எல்லாத்திற்கும் மேலே அவருடைய பார்வை பலமும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசியை அவர் பார்க்க போகிறார். 9ஆம் வீட்டுக்கு குரு வருவதே ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட்டான லட்டு அப்படின்னா 2வது லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுட்டு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். ஸோ இது வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை தரும், சிக்கல்களை தீர்க்கும். பொதுவாக இப்போல்லாம் வந்து எப்படி மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா கடன் வாங்காதவன் தான் பணக்காரனாக இருக்கான். அவன் வந்து வீடு கட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை, கார் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, வந்து வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தா நிம்மதியாக தூக்கம் வருதா அவன் உண்மையிலே பணக்காரனாக இருக்கான். ஸோ இது வந்து உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய குருவாக உங்கள் லைஃப்பில் வராரு. இந்த காலகட்டத்தில் முந்தைய தவறுகள் அனைத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வாய்ப்பை வந்து அவர் தரப்போகிறார். அற்புதமான காலகட்டங்க. உங்களுடைய ராசியை பார்ப்பது மட்டும் கிடையாது, அவர் கூடுதலாக உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டையுமே பார்க்கிறார். யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தீர்களோ இப்போ உங்கள் வீட்டில் மழலை சப்தம் அப்படிங்கிறது கேட்கும். உங்களுடைய அந்த ஊர் வந்து சும்மா இருக்காது, ஏதாச்சும் சொல்லி நம்மளை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஊர்வாயை குரு மூடுவார். உங்களுக்கு அந்த பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். அதுவும் எப்படிப்பட்ட குழந்தை, மிக ஆரோக்கியமான கற்பூர புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து அமையும். பொதுவாகவே உங்களுடைய ராசியே வந்து அறிவுக்கான ராசிங்க. இந்த ராசி வந்து ஒரு 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 ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருந்துச்சுன்னா மக்கு பிளாஸ்டியாக இருப்பாங்க. அவர் பெரிய ஒரு மேதாவியோட பிள்ளையாவோ சயின்டிஸ்டாவோட பிள்ளையாக கூட இருந்துட்டு போட்டோம். புதன் அந்த இடத்துல வந்து சரியாக இல்லைன்னா அவுட்டு, எஜுகேஷன் அவுட்டு. அது மாதிரியாக இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய சைல்டு ப்ராஜனிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நீங்கள் உண்மையிலேயே பரிகாரமாக செய்யணும்னு ஏதாச்சும் நினச்சிங்கன்னா போய் நீங்கள் வந்து நன்றி சொல்லிட்டு வரணும்.
குரு மகான்களுடைய சந்நிதி ஏதாச்சும் இருக்குன்னு வைங்க, ஷிரடி சாய்பாபா கோயிலோ அல்லது மகான் ராகவேந்திரர், ரமணர், இது போன்ற குரு மகான்களுடைய சந்நிதிக்கு போய் மனதார, ஏன்னா நம்ம கெட்டது நடக்கும்போது தான் போய் கண்ணீர் விட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து அழணுங்கிறது கிடையாது. நல்லது நடக்கும்போதும் நீங்கள் நம்ம நன்றி சொல்லலாம். அது மாதிரி போய் நீங்கள் நன்றி சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படிங்கிறத சொல்லலாம். கூடவே நீங்கள் வந்து எண்களுடைய சக்தியும் நீங்கள் துணை கொள்ளலாம். புதனுக்கான எண்கள் என்ன? 5, 14, 23. இந்த எண்கள் எல்லாமே நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கலாம். தேதிங்கும் பொழுது இந்த தேதிகளில், இப்போ நான் சொன்ன தேதிகளில் முக்கியமான முடிவுகள் எடுங்க. ஒரு வியாபாரத்திற்கு இனாகரல் வைக்கிறீங்களா, இந்த தேதிகளை அமைச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் வந்து வண்டி வாகனங்களுக்கோ உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்க்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், 5 வர மாதிரி. இதில் ஒரு சில பேர் வந்து அப்போ நான் இந்த 3 நம்பர் தான் சொன்னேன், 5, 14, 23, அப்போ மற்ற 5ஆம் வரக்கூடிய எண்கள் எல்லாம் இல்லையான்னு கேட்டால் தாராளமாக மற்ற எண்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு 50, 59, ஆனால் 68 வேண்டான்னு நான் சொல்லுவேன், 86 வேண்டான்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா 8ங்கிறது சனி கிரகத்திற்குரியது, அது உங்களுக்கு பொருந்தாது. அதோட கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே வந்து உங்கள் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளாரிட்டியோடு இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாக நடந்திருக்கும். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் திணறுவீங்க. உங்கள் விஷயத்தில் உங்களுடைய ஐடியாஸ் வந்து நிறையா தடவை கை கொடுக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது கிளிக் ஆகும். அது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்குமே பலன் தரப்போகுது. உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே இந்த வருடம் வந்து உங்களுக்குமே பலன் தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். துலாம் ராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக குரு வந்து முழு சுபர், அவர் எப்போதுமே நன்மைகளை தான் செய்வார். ஆனால் அப்படிப்பட்ட குரு இப்போது உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். 8ஆம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சனி வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு வந்துட்டார். குருவுமே இப்போ வந்து நிச்சயம் கெடுதல் பண்ண மாட்டாருங்கிற ஒரு இடத்துல இருக்கார். அவர் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இன்கம் தரக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள்ங்கிறது ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்குரிய வரவுகளை குரு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் இந்த 2024 அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். அதே போல் இந்த 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த குரு வந்து பார்வை பலத்தாலையும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்காருன்னு சொல்லணும். குறிப்பாக குடும்பஸ்தானமான 2ஆம் இடம், சுகஸ்தானமான 4ஆம் இடம், அதே போல் 12ஆம் வீட்டை கூட அவர் வந்து பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சொஃபிஸ்டிகேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ஸரி சார்ந்த விஷயங்கள் தானாக உங்களுக்கு அமைவது, அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து மிக சரியாக அது எல்லாமே ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து குரு வந்து ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வை வந்து அந்த அளவுக்கு வந்து வீரியம் மிக்கது. குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ வந்து 2ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது தடைப்பட்ட திருமணமோ அல்லது வரன்களுக்கு திருமணம் அமையாத நிகழ்வுகள் கூட மாறி அவங்களுடைய மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வந்து குரு பகவான் தரவே போகிறார். நிச்சயம் வந்து இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கட்டுக்கடங்காத செலவுகள் அப்படிங்கிறது வந்த வண்ணம் தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வரவும் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கால்குலேட்டிவாக நீங்கள் இறங்கணும். அதிகப்படியான ஊதாரித்தனமான செலவுகள் அல்லது உங்களுடைய கையை மீறி அகலக்கால் வைப்பது, இது போன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது நேர்ந்திராது இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்தில். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சில எண்கள்ங்கிறது இருக்குது. ஏன்னா நம்பர்ஸுமே வந்து உங்களுக்கு
உங்களுடைய வீரியத்தை, உங்களுக்கான பாசிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதில் ஒரு சில எண்கள் வந்து உங்களுக்கு 100% பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கும். அது என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 வந்து எப்போதுமே நல்லது பண்ணும். 5, 14, 23, அதே போல் 4, 13, 22, 31 இது எல்லாத்தையும் நீங்கள் தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தேதிங்கும்போது நான் 31 வரைக்கும் தான் நான் சொல்ல முடியுதுன்னு வச்சுக்குவோம். 4ஆம் எண் இருக்குது. நீங்கள் அதை கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து 40ஆம் எண், 49 இந்த மாதிரி கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் தேதிகளாக நினைக்கும்போது அதிர்ஷ்ட தினங்களாக அதை நீங்கள் கருதி அந்த தேதியில் ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கிறது, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா வச்சுக்கோங்க. நம்பர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு அந்த நம்பர்ஸ் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அல்லது ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறீங்கன்னா அதனுடைய மொபைல் நம்பர், செல்ஃபோன் நம்பர் வந்து இந்த டிஜிட்ஸ் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளலாம். ஸோ எண்களாலேயும் நீங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இந்த நவகிரக ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்றாலும் அங்கே வந்து எந்த கோயில்லையுமே அந்த நவகிரகத்திற்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும். அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சன்னதியில் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். மஞ்சள் கலரில் அந்த துணி கூட கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த குருவுக்கு வந்து நீங்கள் பரிகாரமாகவோ அல்லது ஒரு பூஜையாகவோ நீங்கள் வந்து செய்யலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேன்மைங்கிறது அதிகமாகும். அதற்கு வந்து இந்த வழிபாட்டு முறைகளுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வியாபார ரீதியாக ஒரு சில நபர்களை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து அதன் பிறகு அவரை நம்பணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆசையை காண்பித்து ஏமாற்றவும் செய்வார்கள். குரு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு அதிகப்படியான செலவினங்கள், உடல் ஆரோக்கிய கோளாறுகள், குறிப்பாக மருத்துவ வழி செலவுகள்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அதற்கெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை வந்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுருக்கணும். இந்த சமயத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆசை காண்பித்து ஏதாச்சும் அதிகப்படியாக ஏதாச்சும் முதலீடு பண்ண சொன்னாங்கன்னா தயவு செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. உங்களுக்கு அத்தியாவசியம் தேவைப்படும் பொழுது அந்த காசு கிடைக்காமல் கூட போயிடலாம். முடிந்தவரை பணங்காசு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும். அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருடத்தை வந்து மிக எளிதாக நீங்கள் கடந்து விடலாம், நன்மையாகவும் கடந்து விடலாம். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொன்னேன். அதுவும் குறிப்பாக 2, 6, 12 அப்படிங்கும்போது குடும்பத்திலையும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ஏற்கனவே வாங்கின கடன் சிக்கல்களையும் நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க. அது வருவதனாலே உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 1 மே 2024 உங்களுக்கு குரு பகவான் மிக அற்புதமான இடமான 7ஆம் வீட்டிற்கு வராரு. 7ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுபமான ஒரு வீடு. அந்த இடத்திற்கு அந்த திரிகோண அமைப்பை வந்து குரு வந்து பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது உங்கள் லைஃப்பில் இது நாள் வரைக்கும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு, மேரேஜ் இஷ்யூஸ் இருந்துச்சு, வரனே அமையாமல் வயதாகிக்கிட்டே இருக்குது, தட்டி போயிட்டே இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகும். குரு பலம் வந்துருச்சு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அது வந்து ஒன்லி ஃபார் மேரேஜுக்கு மட்டும் கிடையாது, எனி கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஏற்கனவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, சரியாக ரன் பண்ண முடியாமல் ஸ்டக்கப் ஆகி நிற்கிதுன்னு வைங்க. இப்போ புதிதாக ஒரு நபர் உங்களுக்கு அறிமுகமாவார். அவர் எல்லா விஷயத்தையும் மிக சுறுசுறுப்பாக செய்து சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்ததை லாபத்தை நோக்கி மீட்டு கொண்டு வருவார். அதுக்கான வாய்ப்பை வந்து இப்போ குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தரப்போகிறார். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய முயற்சியை முழு மனதோட 100% எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மையான காலகட்டமாகவே இது இருக்க போகுதுங்கிறத சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப், பிஸ்னஸ் லைஃப், அப்புறம் உங்களுடைய தைரியம், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயங்காமல் மிக எளிதாக ரொம்ப தைரியத்தோடு அணுகி
செய்து முடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வியாபாரம் மிக செழிப்பாக உங்களுக்கு உங்கள் கை ஓங்க போகுது வியாபாரத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து உத்தியோகஸ்தர்களுக்குமே பொருந்தும். உத்தியோகஸ்தர்களுக்கு எந்த வகையில் பொருந்தும்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அப்ரைசல் சம்பள உயர்வுக்காக ஒரு மீட்டிங்லாம் போயிருப்பாங்க. ஏமாற்றங்களை சந்தித்து தான் ஒவ்வொருத்தரையும் இந்த சம்பள உயர்வுக்கான மீட்டிங்கே அமையும். பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிரே பார்க்காமல் உங்களுக்கு உயர்வு தேடி வரும் சம்பள உயர்வும் சரி, ஒரு நல்ல ஒரு இடமாற்றமும் சரி, உங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக அது அமையும். அது இது வந்து ஒரு சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான காலம் விருச்சிக ராசிக்கு. அதோட இதில் வந்து 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். முதல்ல அவர் நிற்கக்கூடிய இடமே ரொம்ப அற்புதமான இடம். அதோட அந்த இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி அனைத்திற்குமே குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாமா? அதே போல் உங்களுடைய 11ஆம் வீட்டையுமே அவர் பார்வை செய்கிறார். 11ஆம் வீடுங்கிறது என்ன? லாபஸ்தானம். லாபங்கள் உயரக்கூடியது. அது வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டும்தானே இல்லை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சம்பளம் உயர்வதுங்கிறது லாபம் தானே, உங்களுடைய காசு பணம்ங்கிறது உயர்வது லாபம் தானே. ஆனால் இது எதுவுமே வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து பலிக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு மனக்குழப்பத்தோடையும் ஏமாற்றங்களோடையும் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. ஏற்கனவே எதுவுமே நடக்கலைங்க, இனிமேல் என்னங்க நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் தயவு செய்து முயற்சிக்கு மட்டும் குறை வைச்சிடாதீங்க. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்துட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய மிக சரியான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்யலாம். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்களாக நீங்கள் துணை கொள்ள வேண்டியது, விருச்சிக ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 5, 14, 23 இந்த எண்கள். அதே போல் 9, 18, 27 இந்த எண்கள்லாம் வந்து நான் தேதியாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தேதின்னு வரும்பொழுது இப்போ நான் சொன்ன இந்த எண்களில் வரக்கூடிய தேதிகளுக்கு வீரியம் அதிகம் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொண்டு வந்து தருவதற்கு. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனே போகிறீங்க அல்லது டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலிக்கும், அது உங்களுக்கு நன்மைகளை தரும். அந்த எண் சார்ந்த வண்டி வாகனங்களுக்கும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அதே போல் ஒரு மொபைல் ஃபோனே வாங்கினா கூட இந்த டோட்டல் வந்து இந்த நம்பர் வர மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். இதில் இப்போ நான் சொன்ன இந்த எண்களை தாண்டி மற்ற வேறு சில எண்கள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து 36ன்னு சொன்னால் அது தேதிக்குள்ளார அடக்க முடியாது. ஆனால் கூட்டினால் 9 வரக்கூடிய எல்லா எண்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொண்டு வந்து தரக்கூடிய எண்களாக நீங்கள் கருதணும். எண்களின் மூலமாகவும் உங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஏன்னா நம்பர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த எண்களுடைய துணையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் விருச்சிக ராசி. இப்போ இந்த நம்பர்ஸும் சேரும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பு பலம் கிடைக்கும். இதில் இன்னும் சொல்லப்போனால் குரு வேறு உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு வேறு சொல்லியிருக்கிறதுனால எதிரிகள் அடங்குவர். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு உங்களுடைய கை ஓங்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? 2024 1 மே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழுது. தனுசு அப்படிங்கிற இந்த ராசியே குருவுக்கானது தானங்க. உங்களுடைய வீட்டின் அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வராரு. 6ஆம் வீடுங்கிறது அவ்வளோ உகந்த இடம் கிடையாது தான், மறைவு ஸ்தானம் தான். ஆனால் குரு வந்து அவருடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் வந்து ஒரு நிம்மதி இல்லாத உறக்கம் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு உறக்கம்ங்கிறது கிடைக்க போகிறீங்க. 10ஆம் வீட்டை பார்க்கிறாருங்கும்போது தொழில் மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். அதிகப்படியான வட்டிக்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கு
மிக எளிதான ஒரு இன்வெஸ்டர் தேடி வருவார். அவருடைய பணம் காசுங்கிறது உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு அதை புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மணி ரொட்டேஷனுங்கிறது இருக்க போகுது. அதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களை நீங்கள் தீர்த்து கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிற அளவில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல் குறிப்பாக வந்து உங்களுக்கு எந்த வகையில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது அந்த அளவுக்கு வந்து சரியாக போகலை, செலவுகள் தான் நான் மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ அந்த நிலை மாறும். இப்போ வந்து உங்களுக்கு செலவுகள் கம்மியாகவும் வருவாய்கள் மிக அதிகமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் உத்தியோக உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும். உத்தியோக உயர்வுங்கிறது கிடைக்கும் பொழுது பொறுப்புகளுமே கூட வந்து சேரும் தான். ஆனால் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிக்க மனிதராகவும் அது உங்களுக்கு ஒரு இடத்தை தரும். அது வந்து உங்களுக்கு வெளியில் சொல்லிக்கொள்வதற்கே பெருமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக குரு ஏற்படுத்தி தருவார். அதுவும் தன்னுடைய ராசியான தனுசுக்கு கண்டிப்பாக அவர் தருவார். தனுஷோடைய தன்மையே பார்த்திங்கன்னா, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, அதே போல் புத்தி புகட்டுவது, இது இரண்டுமே வந்து தனுசுக்கு ரொம்ப எளிதாக வரும். அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதையுமே குறிக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லியிருந்தாலுமே சில விஷயங்கள் அது வந்து நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மற்றவர்கள் அதிகமான மதிப்பு தரக்கூடிய ஒரு இடத்துல குரு வந்து உங்களை வைக்கப் போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட எண்களாலையும் உங்களுக்கு வந்து நன்மைகள்ங்கிறத நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்ட நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவுக்குரிய வீடு தானே தனுசுன்னு சொன்னேன். இப்போ குருவுக்குரிய எண்கள் என்ன? 3, 12, 21, 30. இப்போ நான் சொன்ன இந்த எண்கள் அனைத்தையுமே நீங்கள் அதிர்ஷ்ட தேதிகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அதிர்ஷ்ட தேதியில் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுப்பது, ஒரு ஆஃபீஸ்க்கான இனாகரல் வைப்பது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகளை தரும். இன்னொரு ஆங்கிளில் வந்து நீங்கள் அதை உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ், இப்போ ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறீங்க, அந்த செல்ஃபோன் நம்பருடைய டோட்டல் இப்போ நான் சொன்ன டிஜிட்ஸ் வர மாதிரி அமைத்து கொள்ளலாம். ஒரு கார் வாங்குறீங்க, வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா இப்போ நான் சொன்ன எண்கள் அந்த வண்டி வாகனத்திற்கு வர மாதிரி அமைத்து கொள்ளலாம். அதுவுமே கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டம், இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதிகப்படியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது உங்களுக்கு எதிர்வினையாக திரும்பக்கூடும். அதனால் வார்த்தைகளை பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். கலந்து தான் வார்த்தை ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் அமைதியாக எதுவும் அதிகப்படியான வார்த்தைகளை தவிர்த்து உங்களுடைய வேலைகளை செய்துட்டு வந்தாலே அதுவே பாதி வெற்றிங்க. அந்த அளவுக்கு டைம் பொறுத்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறும். இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சியோடைய காலகட்டத்தோடைய இறுதி பகுதி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. சனியினால் எல்லா விதமான சிரமங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எல்லாத்தையும் விடுபட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கங்க. ரொம்ப ரொம்ப அதனுடைய தாக்கங்கள் முழுவதுமாக மறைந்து குருவினுடைய நன்மையான காலகட்டத்திற்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லலாம். முயற்சிகளுக்கு மட்டும் தயவுசெய்து குறை வச்சிடாதீங்க. முந்தைய காலங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் செய்திருப்பீங்க, அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காமல் இருக்கலாம். அந்த தாட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இப்போயும் குழப்பிக்காதீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நன்மையாகவே இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். நான் சொன்ன அதிர்ஷ்ட எண்களையும் சேர்த்தே கடைபிடிங்க. அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எண்களுக்குள்ளார தான் இருக்கணுங்கிறது கிடையாது. இந்த எண்களை தாண்டியுமே நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து 8ஆம் எண் வரக்கூடிய ஒரு சில எண்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 8ங்கிறது வந்து சனிக்குரியது, உங்களுடைய ராசிக்கு எதிர் துருவமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த டோட்டலில் வந்து என்னதான் 3 வந்தாலும் 8 சம்மந்தப்பட்டு 3 உருவாகக்கூடிய எண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராதிங்க. அதை முழுமையாக தவிர்த்திடுங்க. இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்.
மகர ராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். 1 மே 2024 உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 7.5 சனி பிடியில் நீங்கள் அவஸ்தைப்பட்டுட்டீங்க. இந்த கரும்பு மிஷினுக்குள்ளார விடுறது மாதிரி தான் பிழிஞ்சு எடுத்திருக்கோம் உங்களை இந்நேரத்துக்கு. வாஷிங் மிஷினுக்குள்ளார போட்ட துணி மாதிரி தான். ஆனால் இப்போ நீங்கள் பளிச்சுன்னு வெளியேற போகிறீங்க. இந்த விளம்பரத்திலலாம் காட்டுவாங்க இல்லையா, சர்ஃபு ரின்லலாம் காட்டுற மாதிரி இப்போ நீங்கள் பளிச்சுன்னு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான காலகட்டத்தை குரு பகவான் உருவாக்க போகிறார். காரணம் என்ன? குரு உங்களுக்கு வரக்கூடிய இடம் அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வராரு. ஸோ பூர்வ புண்ணியங்கள்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஸ்டாக் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த நன்மைகள்ங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். இப்போ உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம். நன்மைகள் முன்னாடி ஜென்மத்திலலாம் செஞ்சு வச்சிருந்த நன்மைகளுக்குரிய புண்ணியங்களை இப்போ குரு உங்கள் வாழ்க்கையில் சேர்க்க போகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து கண்ணா 2வது லட்டு தின ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு உங்கள் ராசியை அவர் பார்க்க போகிறார். இதை தாண்டி வேற என்ன வேணும்? உங்கள் ராசியின் மீது குருவுடைய பார்வை விழும்போது என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. ஆனால் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு ராசியின் மீது விழும்பொழுது கெட்டது அனைத்தும் விலகுங்க. எவ்வளவு சிரமங்களுக்கு நீங்கள் ஆளாகி இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமான பாயிண்டே அதான். இது உங்களுக்கு சனி விலகக்கூடிய காலம். சனி முற்றிலுமாக அடுத்த ஒரு 2.5 வருட காலத்தில் உங்களை விட்டு விலக போகிறாரு. அப்போ விலகக்கூடிய சனி என்ன பண்ணுவார்? சனி போகும்போது நன்மைகளை செய்து விட்டு போவார். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வண்டி செல்ஃபே எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போ உங்கள் மனதை முடிவை மாற்றிக்கொள்வீர்கள். அந்த அளவுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அனுகூலமான விஷயங்களை காணப்போகிறீர்கள்ங்கிறத உறுதியாக சொல்லலாம். குரு முழு சுபர். சனி கூட போகும்போது தான் நன்மைகளை செய்வார். குரு எப்போதுமே ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு முழு சுபகிரகம். அவர்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வேற வாய்ப்பே கிடையாது, நீங்கள் முன்னேறியே ஆகணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது உங்களுடைய பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மறுபடியும் ஒரு 11-12 வருஷம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் தள்ளிக்காதீங்க. முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் மிக சரியான முடிவுகளை எடுத்து உங்களுடைய கோல் செட்டிங்கை நோக்கி நீங்கள் போங்க. நிச்சயம் நன்மைங்கிறது உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ரொம்ப துரிதமாகவே ஒவ்வொரு விஷயமும் நடந்தேறும். தொட்டது துலங்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம். இது எல்லாத்தையும் மீறி அவர் பார்வை பலத்தாலையும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்காரு. எந்தெந்த இடங்களை பார்க்கிறார்? 1, 11, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். அதில் 1ங்கிறத தான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் வீட்டையே அவர் பார்க்குறாருங்கிறது. அது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம், லாபங்களை பெருக்கக்கூடிய ஸ்தானம். 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானத்தையுமே குருவுடைய பார்வை விழுதுங்கும்போது வேற என்ன வேணும்? இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும். ஸோ நீங்கள் முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க. இதில் எண்களின் சக்தியுமே நீங்கள் துணை கொள்ளலாம். எண்களின் சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ராசிக்குரிய அதிபதி யார்? சனி. அந்த சனிக்குரிய நன்மை தரக்கூடிய லக்கி நம்பர்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது 5, 14, 23 ஆகிய எண்கள் நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அது நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தேதியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தேதிகளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுங்க. ஒரு வியாபாரத்தை செய்ய ஆரம்பிங்க அல்லது ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க. அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரும். நீங்கள் எண்களாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கான வண்டி வாகனத்திற்கான அதிர்ஷ்ட எண்களாகவோ அல்லது ஒரு செல்ஃபோன் நம்பருடைய டோட்டலாகவோ நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இதில் குறிப்பாக இப்போ 68ஆம் எண் கூட 5ஆம் எண் ஏற்குரியதான், 86 கூட 5ஆம் எண் ஏற்குரியதான். அதெல்லாம் தவிர்க்க சொல்லுவேன். ஏன்னா அதுலேயுமே சனி கிரகம் சம்மந்தப்பட்டார் இல்லையா 8ஆம் எண்ணாக. ஸோ அந்த இரட்டைப்படை எண்களாக வரும் பொழுது அது 5ஐ உருவாக்கக்கூடிய எண்ணாக இருந்தாலும் அது 8ஆம் எண் வரும்போது அது தடை தாமதங்களை உண்டு பண்ணிடும். அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து மனமகிழ்ச்சி படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். 2024 1 மே சமயத்தில் நிகழக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களை பெரியதளவுக்கு காப்பாற்ற போகிறதுன்னு ஒத்தை வரியில் சொல்லிடலாம்.
ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி உங்களுக்கு துவங்கிருச்சு. என்னென்ன பண்ணுன்னு சொல்லவே முடியாது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு துன்பங்கள் தேடி வரலாம். நீங்கள் வந்து கும்பராசிங்கிறது சனிக்கான வீடு தானே. ஆனால் அவர் எப்போதுமே பாரபட்சம் பார்க்காதவர். அவரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நன்மைகள் செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான கணக்குகள் வரும். ஆனால் பொதுவாகவே 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய வந்து பூர்வ புண்ணிய கணக்கின்படி நீங்கள் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் பெரும்பான்மையாக ஏற்படுகிறது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கணக்கை டேலி பண்ணுவார். நீங்கள் செய்த வினைகளுடைய மொத்த அறுவடையுமே அப்போ தான் நிகழும். ஸோ இந்த காலகட்டத்தில் குரு ஒருத்தர் தான் உங்களை வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு வராரு. அவர் வந்து கேந்திர ஸ்தானத்திற்கு வரார், 4ஆம் வீட்டிற்கு வராரு. 4ஆம் வீடுங்கிறது என்ன? சுகஸ்தானம், சுகங்களை தரப்போகிறார். அதே சமயத்தில் சனி வந்து ஒரு பக்கம் கண்கொத்தி பாம்பாக நிறைய விஷயங்களை உங்கள் லைஃப்பில் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆரோக்கிய குறைபாடுகள்ங்கிறத கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சனி பயிற்சின்னா. குரு வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் குருவின் பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு நின்ற இடத்தை விட குருவினுடைய பார்வை வந்து நிறைய நன்மைகளை தேடி கொண்டு வரும். அதன்படி அவர் எந்தெந்த இடங்களை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். ஸோ இவருடைய பார்வை பலத்தினால் நிகழக்கூடிய ஒரே நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வியாபார மேன்மையோ அல்லது உத்தியோக மேன்மையோ ஏற்படும். சம்பள உயர்வுங்கிறது கிடைக்கும். பணம் காசுங்கிறது பல்மடங்கு பெருகும். அதே போல் அந்த அயன சயனம்னு சொல்லக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு தன்மைங்கிறது, ஸ்மூத்தான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உறக்கம்ங்கிறத எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் சில நேரங்களில் இந்த சனி வந்து அதற்கான டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் வந்து காரணமே இல்லாமல் நீங்கள் வந்து பதட்டம் அடைவீங்க. ஆனால் இது அத்தனையும் கடந்து குரு வந்து உங்களுக்கு ஆற்றுதலையும் தேற்றுதலையும் பணங்காசையும் உங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டே தான் இருப்பார். இன்னொரு ஆங்கிளில் செலவுகளும் உருவாகும், குறிப்பாக மருத்துவ செலவுகள். ஸோ இந்த காலகட்டத்தில் உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டரிடம் சென்று காண்பித்து விடுவது நல்லது. குறிப்பாக இருதயம், ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் அல்லது ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். குரு வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஆயிலுக்கு உத்தரவாதம் தந்தாலும் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து சனியினால் உருவாயிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துரும், ஒரு நம்பிக்கை என்ற தன்மையை கொடுத்துரும். அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 8ஆம் எண்ணிற்குரிய 5, 14, 23. ஏன்னா இந்த கும்பராசிங்கிறது வந்து சனி கிரகத்திற்குரியது. சனியின் எண் என்ன? 8ஆம் எண். இந்த 8ஆம் எண்ணிற்கு யார் நன்மைப்படுவார்னா 5, 14, 23 எண்கள் வந்து நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு உள்ள ஒரு வாகனங்களாகட்டும், அதே போல் மொபைல் நம்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸில் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளலாம். நான் சொன்ன எண்களில் வந்து அந்த ஒரு 3 விதமான எண்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தேன், 5, 14, 23. அப்போ மற்ற எண்கள்லாம் கணக்கில் வராதான்னு கேட்டால் தாராளமாக மற்ற எண்களும் கணக்கில் வரும். தேதிக்கு அப்பாற்பட்டு 41ஆம் எண், 50ஆம் எண், 59ஆம் எண், இந்த எண்களையும் நீங்கள் துணை கொள்ளலாம். ஆனால் 8 சார்ந்த எண்கள் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 68ங்கிறதையும் 5ஆம் எண்ணை தான் உருவாக்குது இல்லையா? 6 + 8ன்னு போட்டிங்கன்னா 14 வரும், 1 + 4ன்னு போட்டிங்கன்னா 5ஆம் எண் வரும். ஆனால் இந்த 8 வந்து மறுபடியுமே வேண்டாம். அதுவுமே சனியின் எண்ணாக இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்ஸ் அப்படிங்கிறது நிறையா உருவாயிடும். தடை தாமதங்களுக்கு நம்மளே வழிவகுத்தது மாதிரி ஆகிடும். ஸோ அந்த 8ஐ மட்டும் தவிர்த்து கொண்டு மற்ற 5ஐ உருவாக்கக்கூடிய எண்களை நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாக துணை கொள்ளும் பொழுது உங்களுக்கு லாபங்கள்ங்கிறது கண்டிப்பாக இரட்டிப்பாகும். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். குரு பயிற்சி 2024 மீனத்திற்கு எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்குரிய கிரகமே குரு தான். ஆனால் 3ஆம் வீடான மறைவு ஸ்தானத்துக்குள்ளே வர்றாரு அவர். அது ரொம்ப உகந்த இடமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எப்படி நன்மையை செய்ய போகிறாருன்னா அவருடைய பார்வை பலத்தால். உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து சனி வந்து கொக்கி போட்டுட்டார் ஆல்ரெடி. அவர் வந்து 7.5 சனியை வந்து தோக்கி விட்டுட்டார் வால் பகுதியில் வந்து. அது ஒரு பக்கம் வந்து மெதுவாக டார்ச்சர் கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்தாலுமே இப்போ நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பக்கம் ஆறுதலை தரும். காரணம் அவருடைய பார்வை வந்து 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த 3 இடங்களின் மீதும் விழுது. இதில் 9ஆம் வீடெல்லாம் வந்து பாக்கியஸ்தானம். நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய
மிக அற்புதமான இடம் அது. அதே போல் 11ஆம் வீடுமே, 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். லாபங்களை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும். காசு பணம்ங்கிறது பயங்கரமாக வரும். அதே சமயத்தில் வந்த வேகத்திலேயே கரைந்து போவதற்கான ஒரு விஷயங்களும் நடக்கும். அதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சுப செலவுகளாக அதை வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் வீடுங்கிறது அந்த சுப செலவுகளுக்கான தீனி போடுவது, அந்த இடத்தை அவர் பார்க்குறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தட்டி போய் கொண்டிருந்த திருமணம் போன்ற வைபவங்கள் இப்போ இனிதே நிறைவேறும். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு 50-50 இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு கெடுதல்ங்கிறது நிகழ்ந்துருமான்னு கேட்டால் நிகழ்ந்துராது. காரணம் வந்து உங்களுடைய மனதிற்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் தைரியத்தை தருவார், ஒரு கிளாரிட்டியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து எண்ணத்தால் செயல்பட்டு கொண்டே இருப்பார் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்னால தப்பிப்பீங்க. எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து உங்களை காப்பாற்றும், பெரிய சரிவுகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். அதே போல் யாருக்காச்சும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் இருக்குது, விற்கவே முடியல, ஆனால் எனக்கு பண தேவையும் இருக்குது, அது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ப்ராப்பராக டிஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஆனால் அந்த முதலீட்டை வந்து நீங்கள் அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு தங்கமாகவோ மேற்கொண்டு ஒரு நிரந்தர சொத்தாகவோ நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். ஏன்னா சீக்கிரமாகவே கரைந்து போகக்கூடிய சூழ்நிலைகளையுமே அந்த சனியை வந்து உருவாக்க காத்திருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து 7.5 சனியை வந்து ஆல்ரெடி தோக்கிட்டாருங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன காய்ச்சல் தானே, தலைவலி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசட்டையாக இருந்துடாமல், ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேலே உபாதைகளை கொடுக்குதுன்னா தயவு செய்து இம்மிடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பெரிய செலவு வைக்க போகுதுன்னு அர்த்தம். முடிந்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செல்ல வேண்டிய கோயிலுங்கிறது பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அதே போல் சித்தர்களின் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்று வரும் பொழுது இந்த எந்த ஒரு பேட் இம்பேக்டும் வந்து ஒரு கட்டுக்குள்ளார இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும். எண்களாலையும் உங்களுக்கான பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான எண்கள் வந்து 3, 12, 20, 21, 30 இந்த எண்கள் உள்ள நாட்களில் உங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன்ஸை எடுங்க. ஏன்னா தேதியாகவும் நம்ம ஒரு நம்பரை கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3லிருந்து 30 வரைக்குமான எண்களை நீங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக எடுத்துக்கொள்ளுங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்களும் இந்த எண்களை அமைத்து கொள்ளலாம். இப்போ 48 நீங்கள் கூட்டினீங்கன்னாலும் 3ஆம் எண் தான் வரும். அதனால் 48 84 இதெல்லாம் தயவு செய்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ எப்போதுமே வந்து நம்ம கிரகங்கள் வந்து சுழன்று கொண்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. ஒரு எண்கள் ரீதியாக நம்ம வந்து அதற்கு மாற்று பரிகாரமாக நமக்கு சாதகம் இல்லாத காலகட்டத்தில் கூட எண்கள் ரீதியாக பாசிட்டிவிட்டியை நம்ம உண்டாக்கி கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உங்களை தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரீத் ஏர்னு சொல்லுவாங்க. மூச்சு திணறக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு வருட காலத்தில் குரு வந்து உங்களை பெரிய அளவுக்கு அதிலிருந்து மீட்டெடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.